எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் மலாய் ஜாமுன் தாங்க செய்ய போறேன். இது ரொம்ப சாஃப்ட்டாவும், குலோப் ஜாமுன விட ரொம்ப டேஸ்ட்டாவும் சூப்பரா இருக்குங்க. வீட்ல இருக்க பொருட்கள வச்சு இந்த ரெசிபி ஈஸியா செய்திடலாங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுல கோவா ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் பத்த வச்சு அடிகனமான பாத்திரத்துல பால் ஊத்திடலாங்க. இது ஸ்லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல நல்லா காயட்டும். பால் சுண்ட சுண்ட இந்த மாரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் பால் ஆட ஆடையா இல்லாம நல்லா கோவா மாதிரி திரண்டு வருங்க. சுகர் சேர்க்காத பிளெயின் கோவா கூட நீங்க கடையில வாங்கி இந்த ஸ்வீட் செய்துக்கலாங்க. நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காக தாங்க நான் இப்ப செய்து காட்டுறேன். இந்த 1/2 லிட்டர் பால்ல உங்களுக்கு 15லிருந்து 20 மலாய் ஜாமுன் பண்ணலாங்க. பால் நல்லா சுண்டி இந்த மாரி தயிர் மாரி ரெடி ஆகணுங்க. பாருங்க, இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறும்போது நம்மளுக்கு கோவா சரியா ரெடி ஆயிடும். நான் சொன்னேன்லங்க, ஆறுனதும் எப்படி வந்திருக்கு பாருங்க. நீங்க அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இத ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப் சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் இதிலேயே சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரட்டுங்க. சர்க்கரை நல்லா கொதிச்சு பாகு வர்றதுக்கு முன்னாடி, ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. எலுமிச்சை பழம் சாறு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு 1/2 கப் அளவு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இத கோவால கொஞ்சமா சேர்த்துட்டு முதல்ல பிசைஞ்சுக்கலாங்க. இப்ப திரும்ப கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். மாவு தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியா பிசையாம கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க. அப்படி கெட்டியாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுனா நீங்க 2 ஸ்பூன் பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. இப்ப நல்லா மாவு பிசைஞ்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கணுங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்ச மாவ அப்படியே விட்டுடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கலாங்க. பாருங்க, நான் பண்ற மாதிரி இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நடுவுல ஒரு அழுத்தம் குடுக்கலாங்க. அப்பதான் உள்ள நல்லா வேகும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் இத ஒண்ணு ஒண்ணா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாதுங்க. நீங்க ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்லயும், ஸ்லோ ஃப்ளேம்லயும் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டு எல்லா இடத்துலயும் சமமா பொன்னிறமா வந்ததும் எடுத்துடலாங்க. பாருங்க, எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்குன்ட்டு. இத எடுத்து இப்ப சர்க்கரை பாகுல சேர்த்துடலாங்க. சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடா இருக்கணும். ஆறிடுச்சுன்னா நீங்க திரும்ப சூடு பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் சுகர் சிரப் நல்லா உள்ளலாம் ஊறுங்க. தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாங்க. சூடு ஆறுனதும் எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இது மேல கார்னிஷ்காக கொஞ்சம் சுகர் தூவிட்டு, நான் கட் பண்ணி வச்சிருக்க பாதாமையும் தூவி விட்டுடுறேங்க. பாருங்க, நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்குன்ட்டு. நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எவ்ளோ ஜூஸியா இருக்கு பாருங்க. சுகர் சிரப் நல்லா ஊறியிருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.